ஒன்றையும் நாம பார்க்கிறோம். தற்போது தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் விஜயபிரபாகரனும் விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் தற்போது பிரேமலதா விஜயகாந்தும் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். அவரை இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு இவிஎம் முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த நம்பர்ஸை எப்படி பார்க்குறீங்க? முதல் சுற்று அடிப்படையில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது முதல் சுற்றில் துவங்கி ஒரு 4வது சுற்று வரைக்கும் ஒரே வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார்னா அவர் தொடர்ந்து முன்னிலையை தக்க வச்சுக்கிடுவார். அந்த முன்னிலை வாக்கு எண்ணிக்கை வேணால் குறையும் கூடும், ஆனால் தக்க வச்சுக்குவார்னு சொல்லலாம். போன தடவை உங்களுக்கு நினைவு இருக்கும், கமல்ஹாசன் லாஸ்ட் ஃபியூ இதில் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தபோது வானதி மேடம் சொன்னாங்க, இல்லை கடைசி கவுண்டிங்கில் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் அதிகம், நான் ஜெயிச்சிருன்னு தன்னம்பிக்கையோடு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஆச்சு. ஏன்னா 2 பேருக்கு 70 இந்த நிலைமையில். அதனால் ஒரு 4 கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எதுவும் உறுதியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தபால் வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த முறை மாதிரி உடனுக்குடனாக முடிவுகள் அறிவிக்கப்படாம இவிஎம் கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்றில் தான் தபால் வாக்குகளினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் இருக்கு. அது கூட தீர்மானிக்கலாம் இல்லையா? வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதில் அதுவும் ஒரு பிரதான பங்கை வகிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ப்ரொவைடட் தபால் வாக்குகள் தீர்மானமாக ஒரு பகுதிக்கே சென்றிருந்தால் அது தீர்மானிக்கும். அப்படி இல்லைன்னா அதுலேயும் 2 பக்கம் சென்றிருந்தால் அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வரக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது இப்போ முன்னாடி திமுக கூட்டணி ஒரு ஹையர் நம்பர்ஸ்ல இருந்தது. இப்போ தாவேக அந்த நம்பர்ஸை இது பண்றாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் ஒரு மாதிரி ரேப்பிடா ஏறல. இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். 164 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக 66 இடங்களிலும், திமுக கூட்டணி 50 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 48 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறது. இந்த நம்பர் கொஞ்சம் ரேப்பிடா ஏறிச்சு. அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஏற்றத்தை திமுக கூட்டணி கண்டது. ஆனால் அதிமுக கூட்டணியில ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிற அளவில் அடிப்படையில் தான் மிக மெதுவாகத்தான் அந்த எண்ணிக்கை உயருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இந்த அடிப்படையில் அந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியுமா? இந்த ட்ரெண்ட்ஸை பார்த்தால் டிவிகே அதிமுகவுடைய வாக்குகளில் சற்று அதிகமாகவும் திமுகவுடைய வாக்குகளில் சற்று குறைவாகவும் தன் பக்கம் எடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை ஏறக்குறைய மொத்தமாக எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகே, சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் தற்போது தாவேக முன்னிலை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக தற்போது முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி தபால் வாக்குகள் தொடங்கப்பட்டு 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் என்பது என்ன தொடங்கப்பட்டது. சற்றேறக்குறைய 1 மணி நேரத்தை நெருங்கி இருக்கிறோம். 1 மணி நேரத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இன்னும் தேர்தல் ஆணையம் முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை வழங்கும். அந்த அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக வேட்பாளர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். மொத்தமுள்ள 234 169 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 67 தொகுதிகளில் தாவேகவும், 52 அதிமுக கூட்டணியும், 49 திமுக கூட்டணி என நம்பர்ஸ் மாறி இருக்கு. அதையும் நம்ம பார்க்கிறோம். தற்போது 68 தாவேக, 52 அதிமுக கூட்டணி, 49 திமுக கூட்டணி அப்படிங்கிற அளவில் இந்த நம்பர்ஸ் மாறுது. இந்த எண்ணிக்கை குறிப்பா அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அமைச்சர்களும் கூட பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் டிஆர்பி ராஜா தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். முன்னதாக நம்ம திருச்சி, அதே போன்று சைதாப்பேட்டை, மதுரை மத்திய தொகுதி உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர்கள் களம் காணக்கூடிய தொகுதிகளிலும் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் டிஆர்பி ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது 171 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில நம்ம முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் 68 தொகுதிகளில் தாவேக தற்போது